தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பரமன் கூடயே இருக்கணும் அப்படின்னு ஒருத்தனை வந்து கலாமா அனுப்பி வச்சிருக்காங்க இல்லையா? அவங்க எதுக்காக அவன அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. கலாமாவே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பரமன் எதிர்த்து பேசுவாப்லயா? சரி என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கூடவே இருக்கிற கைப்புள்ள வந்து இது எனக்கு என்னமோ சரியா படல. உன்னைய வேவு பார்க்கறதுக்காக தான் கலாமா வந்து இவனை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதை கேட்ட உடனே பரமனுக்கு பயங்கரமா கோபம் வருது. நீ எப்படி கலாமாவை பத்தி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கைப்பிள்ளைகிட்டயே நம்ம பரம கோவிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த ரிஷி பரம மேல இருக்கிற கோவத்துல பரம எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு தெரிஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா பரம வந்து உண்மையை கண்டுபிடிக்க கூடாது, அதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள் வந்து அதாவது அங்க ஒரு கான்ஸ்டபிள் இருக்காங்க இல்லையா? அந்த பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா கலாமா கிட்ட ரிஷி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாம அந்த பரமனையும் அந்த இளமதியும் சேர்த்து வச்சு வேறையா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க அப்படின்னு கலாமா கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா கலாமா அதெல்லாம் நம்பவே இல்லை. ஆனா கலாமா கூடயே இருக்கிற இன்னொரு பொம்பளையும் வந்து பாத்தீங்கன்னா அதையே தான் சொல்லுது. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா கலாமா வந்து அதை பெருசா ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை. இங்க துணிக்கடைய காமிக்கிறாங்க. இப்ப துணிக்கடையில வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இளமதி. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க பரம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளமதி தம்பியோட சரவணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இழுத்துக்கிட்டு வந்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி என்ன நடக்குது, சரவணனை பத்தி ஒழுங்கா எல்லா உண்மையும் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் தெரிய வருது அந்த திருடினதே சரவணன் தான். அவங்க அக்கா கடையில இருந்து துணியை அவன் தான் திருடினான் அப்படிங்கிற உண்மை எல்லாமே தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போய் சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க, ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம பரம கிளம்பி இளமதியோட வீட்டுக்கு போறாப்புல. அந்த நேரம் பார்த்து நம்ம கலாக்கா ஃபோன் பண்ணி உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஐ வந்து உன்னை எதுலேயோ மாட்டி விடுறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்ல தான் கூப்பிட்டுருக்காங்களாட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து நம்ம பரம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்றாப்புல. அன்னைக்கு உங்களுக்கு மினிஸ்டர் பிஏ மாதிரி ஃபோன் பண்ணது வேற யாரும் இல்லை, கைப்புல தான், நான் தான் வந்து பண்ண சொன்னேன் அப்படின்னு பரம ஒத்துக்கிறாப்புல. சரிடா அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இங்க நேரா இளமதியோட வீட்டுக்கு தான் வந்து நம்ம சரவணன் அதாவது இளமதியோட தம்பியை போட்டு ஏண்டா நீயும் அக்கா கடையில இருந்து திருடிட்டு என் மேல பழிய தூக்கி போட்டுக்கியா, என்னைய கண்டாவே இந்த ஊரே பயப்படுது, ஆனா நீ என்னடானா நீ பண்ணுன திருட்ட என் தலையில போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அடிக்க போயிட்டு இருக்கிறாப்புல. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம், சாரி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.